ஓரளவுக்கு அறிவு இருந்தா நீங்க வந்து ஒரு எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிடலாம். ஆனா ஏகப்பட்ட அறிவு இருந்தா தான் தமிழ் படிக்க முடியும். வாட் யூ ஹேவ் டு சே? ஒரு குழந்தை கூட ரொம்ப சுலபமா எளிமையா படிக்கக்கூடிய ஒரு மொழி வந்து தமிழ் மொழி. அண்ட் அது ஏன்னா அவ்வளோ வருஷமா இங்கே இருக்கிறதுனால, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறதுனால உங்களால ஈஸியாக கனெக்ட் ஆகும். அப்புறம் தாய்மொழி படிக்கிறதுக்கு என்ன சொல்றது, ஆங்கிலம் படிக்கிறத விட ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் தமிழ் மூலியமா நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறது தான் லைக். ஸோ நம்ம இப்போ நான் படித்தது பிஏ, எம்ஏ தமிழ், மதுரை அமெரிக்கன் காலேஜில் பிஏ, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் எம்ஏ. அண்ட் சில சமயம் கிளாஸில் புல்லரிங்க அப்படியே உங்களுக்கு மெய்சில் இருப்பீங்க அந்த ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப. அது உங்கள் நாவல் சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு சங்கம் லிட்ரேச்சர் சொல்லி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு 2 விஷயங்கள் தோணும். ஒண்ணு வந்து அந்த மனிதர்கள பற்றியான படிப்பு தான் இலக்கியம் படிக்கிறது இல்லையா? ஸோ மனிதர்களுடைய நெறைய விஷயங்கள், உலகத்தினுடைய பிரிவுகள். அதே சமயத்தில தமிழ் மொழியினுடைய அந்த வரலாறு இருக்குல்ல, அது உங்கள சில சமயம் வந்து அப்பவே இப்படி இருந்திருக்காங்களாங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதமும் வரும். ஸோ ஒரு பெருமிதம், நம்பிக்கை இதெல்லாமே குடுக்கும். தமிழ் படிக்கிற பசங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வர்றப்ப எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிடலாம். ஈஸியா குரூப் 1, குரூப் 2 எழுதி ஒரு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் தாண்டுறப்ப எல்லாருக்கும் வந்து எக்ஸாமோ, இன்டர்வியூ போறதெல்லாம் தோணாம லைக் எவரிபடி வில் ஃபால் இன் லவ் வித் த சிலபஸ் அண்ட் த ஃபேக்கல்டி. ஸோ அப்படி இருக்கும். அதனால அறிவு தமிழ் படிக்கிறப்ப என்னன்னா, நீங்க அறிவாளியா இல்லைன்னு தெரியல, ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மனிதரா மாறுவீங்க.